சமையலறை பொருட்களின் சண்டை. ஒரு நாள் நள்ளிரவில் எல்லோரும் தூங்கிய பிறகு சமையலறையில் ஒரு பெரும் சலசலப்பு. திடீரென்று பழைய ஃப்ரிட்ஜ் முணங்கியது. ஹே அடுப்பே, நீ மட்டும்தான் எந்நேரமும் சமையல் செய்து பிஸியாக இருக்கிறாய். நான் தான் உணவை ஃப்ரெஷ்ஷாக வைத்து எல்லோருக்கும் தண்ணீர் கொடுக்கிறேன். அடுப்பு சூடானது. ஹஹா, நான் இல்லையென்றால் சமையலே இல்லை. நீ குளிர்ந்து மட்டும் கிடக்கிறாய். நான் தினமும் விதவிதமான உணவுகளை சமைக்கிறேன். இது கேட்டு மிக்ஸி ஜார் கத்தியது. என்னது, சமையலா? நான் இல்லையென்றால் சட்னி, ஜூஸ் எல்லாம் எப்படி கிடைக்கும்? என் திறமை உங்களுக்கு தெரியாது. ஸ்பூன் குறுக்கே நுழைந்தது. ஓஹோ, நான் இல்லையென்றால் உங்களில் யாராலும் ஒரு பருக்கையை கூட வாய்க்குள் கொண்டு வர முடியாது. அனைவரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்க திடீரென்று சமையலறைக்குள் ஒரு எலி புகுந்தது. கீச் கீச் என்று சத்தம் போட்டபடி ஒரு ரொட்டித் துண்டை திருட பார்த்தது. எல்லா பொருட்களும் ஒரு வினாடி அமைதியாகிவிட்டன. ஃப்ரிட்ஜ் பயத்துடன், ஐயோ எலி! அடுப்பு சத்தமாக, யாராவது இதை பிடியுங்கள்! இட்லி பாத்திரம் மெதுவாக பேசியது. நண்பர்களே, பாருங்கள், நாம் ஒருவரையொருவர் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் இந்த எலியை எப்படி விரட்டுவது? நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் இந்த வீட்டை காப்பாற்ற முடியும். மிக்ஸி ஜார் யோசித்தது. அது சரிதான். ஸ்பூன் தலையசைத்தது. ஃப்ரிட்ஜ் தன் கதவை பலமாக அடைத்தது. அடுப்பு ஒரு விசில் அடித்தது. மிக்ஸி ஜார் ஒரே சத்தத்தில் ஓட ஸ்பூன் தரையில் தடதடவென விழுந்தது. இந்த திடீர் சத்தத்தால் பயந்து போன எலி வந்த வேகத்தில் தெறித்து ஓடிவிட்டது. அனைவரும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்தனர். ஆம், நாம் ஒவ்வொருவரும் இந்த வீட்டிற்கு முக்கியம். அந்த நாள் முதல் சமையலறை பொருட்கள் சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு ஒரு குடும்பமாக ஒன்றிணைந்து வாழத் தொடங்கின.